ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந ப்ரணஷ்யாமி சச்சமே ந ப்ரணஷ்யதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமானது போன ஸ்லோகமான 29வது ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாக தான் இருக்கு என்றும் சொல்லலாம். போன ஸ்லோகத்தில் 29வது ஸ்லோகத்தில் ஒரு யுக்தன் எப்படி இருப்பார் என்பதை அழகாக சொன்னார் கிருஷ்ணர். யுக்தாத்மா என்பவர் அந்த இறைவனின் சிந்தனையிலேயே மூழ்கி அந்த இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவரை ஆனந்தப்படுத்துவதற்காகவே வாழ்ந்து அவரை அடைய வேண்டும், அது ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று வைத்துக்கொண்டு அவரின் நினைப்பிலேயே அவரின் சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கும் ஒரு நபர். அவர் தனக்காக விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள் அனைத்தையுமே இறைவன் தான் நமக்கு இந்த கடமையை தந்திருக்கார். இந்த கடமையை சரிவர பின்பற்றினோம், கர்மயோகத்தின் மூலமாக பின்பற்றினோம் என்றால் நம்ம அந்த இறைவனை சென்று அடையலாம் என்று உணர்ந்த ஒரு நபர். அவர் எப்பொழுது நானும் அந்த இறைவனும் ஒன்றுதான், எனக்கும் அந்த இறைவனுக்கும் எந்த ஒரு பேதமும் கிடையாது, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நானாகவே இருக்கிறார் என்று யார் உணர்றாளோ அப்பேற்பட்ட நபர்கள் யுக்தாத்மாக்களாக அந்த பகவானை சென்று அடைவதற்கு தகுதி உடையவர்களாக, மோட்ச முக்தி பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக மாறுகிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில், போன ஸ்லோகத்தில் அப்பேற்பட்ட யுக்தாத்மாக்களுக்கு ஒரு குணத்தை சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதாவது அனைத்து உயிரினங்கள்லையும் யார் என்னை பார்க்கிறாரோ, என்னை எல்லா உயிரினங்கள்லையும் யார் பார்க்கிறாரோ, எனக்குள்ள எல்லா உயிரினங்களும் இருக்கு என்பதை யார் உணர்றாளோ அப்பேற்பட்ட நபர்கள் யுக்தாத்மாக்கள் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதேதான் இந்த இடத்துல அழகாக நம்ம கிருஷ்ணர் சொல்றார். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மகி பஷ்யதி. அதாவது யோமாம் பஷ்யதி சர்வத்ர, அனைத்து விஷயங்களிலும் என்னை யார் காண்கிறாரோ, சர்வம் ச மகி பஷ்யதி, என்னை பார்ப்பது மூலமாக அனைத்து விஷயங்களையும் யார் காண்கிறாளோ, இந்த ரெண்டு விஷயத்தையும் அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது முதல் விஷயமாக அனைத்து விஷயங்களிலும், அனைத்து வஸ்துக்கள், அனைத்து பொருட்களிலும் அந்த இறைவன் மட்டுமே பார்க்கிறது. இரண்டாவது, அந்த இறைவனுக்குள்ளதான் அனைத்து பொருட்களும் இருக்கு என்பதை பார்ப்பது. இந்த ரெண்டு விஷயங்கள்ல ரெண்டாவது விஷயமான இறைவனுக்குள்ளதான் அனைத்துமே இருக்கிறது என்று பார்ப்பதற்கு அழகான சுவையான ஒரு விஷயம் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கு என்று நம்ம முன்பு ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். அதாவது கிருஷ்ணர் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து விளையாடின்னு இருக்கார். அவன் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடின்னு இருக்கும்போது இந்த கிருஷ்ணர் சின்ன பையனாக சிறுவனாக இருக்கும்போது கீழே இருக்கிற மண்ணை அப்படியே எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி அதை வாய்க்குள்ளே போட்டுடுறாராம். இப்படி இவர் மண்ணை உண்டு விட்டார் என்பதை இந்த சிறுவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு யசோதை கிட்ட போய் சொல்லலாம் என்று போறார். யசோதை கிருஷ்ணரின் தாயாராக இருந்தவர். ஆனால் யசோதை கிட்ட சொல்லலாம் என்று நம்ம கிருஷ்ணரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் சொல்லும்போது அந்த யசோதை கிருஷ்ணரை கூப்பிட்டு நீ மண்ணை சாப்பிட்டியா என்று கேட்கிறாளாம். யசோதை இல்லையம்மா நான் சாப்பிடவே இல்லை என்று சொல்றாராம் கிருஷ்ணர். அப்படி என்றால் வாயை திறந்து காட்டு என்று சொன்னாராம் நம்மளோட யசோதை. அப்போ கிருஷ்ணர் தன்னோட வாயை திறந்து காட்டினால் அந்த வாயில் ஒன்று மண் இருந்திருக்கணும், இல்லை இல்லாமல் இருந்திருக்கணும். ஆனால் யசோதை பார்த்தது அந்த ஒரு வாய், அந்த சிறுவனின் அந்த கிருஷ்ணரின் அந்த ஒரு வாயில் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே அந்த சராசரத்தையுமே பார்த்தாலும் நம்மளோட யசோதை. இப்படி அனைத்துமே அந்த இறைவனுக்குள்ளதான் இருக்கிறது என்று அந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு நிகழ்விலிருந்து நம்மளுக்கு உணர்த்துறாராம் கிருஷ்ணன். அதனால் அனைத்து விஷயங்களும் இறைவனை பார்ப்பவர், இறைவனுக்குள்ளதான் அனைத்து விஷயங்களும் இருக்கு என்பதை உணர்கிறவர். சர்வம் யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மகி பஷ்யதி. இப்படி இருக்கும் நபர் தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. இப்படி இருக்கும் நபருக்கு நான் தென்படாமல் போவதில்லை, இப்பேற்பட்ட நபர் எனக்கு தென்படாமல் போவதில்லை என்று சொல்றாராம் கிருஷ்ணர். இதற்கு என்ன பொருள் என்றால், இந்த ஒரு நபர் எவ்வளவுதான் நினைத்தாலும் இறைவனை அந்த நபரிடமிருந்து மறைக்க முடியாதாம். அதே நேரத்தில் அந்த இறைவனும் இந்த நபரை நினைத்து கொண்டே இருப்பதால், இந்த நபரின் சிந்தனையிலேயே இருப்பதால் அந்த ஒரு இறைவனிடமிருந்து இந்த நபரின் அந்த உருவத்தை எடுக்கவும் முடியாது என்று அழகாக சொல்றார். மொத்தத்தில் சொல்ல போனால் அந்த நபர் ஒரு பக்தனாக இறைவனின் சிந்தனையில் இருக்கிறார். இப்படி அந்த இறைவன் அந்த நபர் என்னோட பக்தன் என்று அவரின் சிந்தனையிலே இருக்கிறார். அதனால் பரஸ்பரமாக இவர் அவரின் சிந்தனையில இருக்கிறார், அந்த இறைவன் இந்த நபரின் சிந்தனையில இருக்கிறார். அதனால் எப்பொழுதும் இந்த நபருக்கு அந்த இறைவன் மறக்க மாட்டார், அந்த இறைவனுக்கு இந்த பக்தன் மறக்கவே மாட்டான் என்று சொல்றார் இந்த இடத்தில்.
அதனால் இந்த ஒரு தியான யோகத்தை பின்பற்றினால் ஆசைகளை புலன்களை அடக்கி அந்த தியானத்தை செய்து பகவான் சிந்தனையிலே இருந்தோம் என்றால் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்றால் நாம் அந்த இறைவனை நினைத்து கொண்டே இருப்பது போலவே அந்த இறைவன் நம்மை நினைத்து கொண்டே இருப்பார். அப்படி அந்த இறைவனின் நினைவுக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ள நம்ம போய்விட்டோம் என்றால் அதுவே நமக்கு பேரானந்தத்தை அளிக்கும், மோட்ச முக்தி பெறுவதற்கு தகுதியுடைய யுக்தாத்மாவாக நம்மளை மாற்றும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தில் 30வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.